السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم يخطئون بالليل والنهار. எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய பிள்ளைகள் இரவிலும் தவறு செய்கிறார்கள், பகலிலும் தவறு செய்கிறார்கள் என்கிற நபிமொழி அடிப்படையில் உரை நிகழ்த்துகிற நானாக இருந்தாலும் உரையினை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும் அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், யாரும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை நினைவூட்டியவனாகவும், மேலும் இந்த ஜும்மா உரையில் பேசப்படுகிற கருத்துக்கள், எச்சரிக்கைகள், அறிவுரைகள் அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் பொதுவானது என்று குறிப்பிட்டவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்யுங்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் பொறுமையும் நிதானமும் என்கிற தலைப்பு இந்த ஜும்மா உரையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் கூறும் பொறுமையும் நிதானமும் என்கிற தலைப்பு இந்த ஜும்மா உரையில்
தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால், பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வாழ்கிற மனித சமூகத்திற்கு தேவைப்படுகிற பல்வேறு அறிவுரைகளை திருமறை குர்ஆன் மூலமாகவும் எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் இறைவன் அறிவுரையாக வழங்குகிறான். அதில் ஏராளமான அறிவுரைகள் மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டிருந்தாலும் திருமறை குர்ஆன் நெடுகிலும் எடுத்து பார்த்தால் மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் திரும்ப திரும்ப அறிவுரை செய்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், பொறுமை சார்ந்த நிதானம் சார்ந்த அறிவுரையை திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லித் தருகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து இறைவன் சொல்கிற போதனை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களையும் அழைத்து இறைவன் சொல்லுகிற மிக முக்கியமான போதனை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாளராக இருங்கள். வஸ்ஸாபிரு, நீங்கள் பொறுமையில் பிறரை மிகைத்து விடுங்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களையும் அழைத்து இறைவன் சொல்கிற மிக முக்கியமான ஒரு போதனை, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், நிதானமாக இருங்கள், பொறுமையில் பிறரை மிகைத்து விடுங்கள் என்று திருமறை குர்ஆனில் இறைவன் பொறுமை சார்ந்த ஒரு அறிவுரையை சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனை சம்பந்தமாக இறைவன் சொல்லுகிற பொழுது அந்த இடத்திலும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறதோ எல்லா கோரிக்கையும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ எல்லா தேவையும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. பாவ மன்னிப்பு இருந்தால் பாவ மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு உலகத்தில் ஏதாவது தேவைப்பட்டா தேவையை கேளுங்கள். அப்படி கேட்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது, இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யும் பொழுது, இறைவனிடத்தில் உங்கள் கோரிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருங்கள், நிதானமாக இருங்கள் என்று திருமறை குர்ஆன்ல பிரார்த்தனை செய்ய சொல்லும் பொழுதும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் அந்த இடத்திலும் பொறுமையை பற்றி பேசுகிறான். இதே மாதிரி நீங்க திருமறை குர்ஆன் நீங்க எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிற மிக முக்கியமான போதனை, நீங்கள் பொறுமையாக இருங்கள். அதே மாதிரி எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் சொன்ன மிக முக்கியமான போதனையில் ஒன்று பொறுமை. ஒவ்வொரு தூதரையும் அல்லாஹ் அனுப்பிட்டு ஏராளமான விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான். அதுல மிக முக்கியமான போதனை, எல்லா நபிமார்களுக்கும் வழங்கிய போதனை இல்லைன்னா, ஃபஸ்பிர் லி ரப்பிக், தூதர்களே, நபிமார்களே, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொல்ல போறீங்க, தூதத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியில போதனை செய்ய போகிறீர்கள். அப்படி போதனை செய்கிற நீங்கள் ஃபஸ்பிர் லி ரப்பிக், அல்லாஹ்வுக்காக என்ன செய்யுங்க, பொறுமையை கடைபிடிங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் நிதானமாக இருங்கள் என்று எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் சொன்ன போதனை என்னன்னா, நீங்கள் பொறுமையாக இருங்கள், நிதானமாக இருங்கள் என்று எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் சொன்னார். இப்படி திருமறை குர்ஆன் நீங்க எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் பல்வேறு இடங்களில் திரும்ப 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 மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் அறிவுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு விஷயம், முஃமின்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள், தூதர்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று பொறுமையை அல்லாஹ் திரும்ப 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 சொல்லித் தருகிறான். ஏன் அல்லாஹ் இந்த பொறுமையை சொல்லணும் யோசித்து பாருங்கள். நீ உலக வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு அதிகமாக தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன, பொறுமை. உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, மனிதன் பல்வேறு சிக்கல்கள்ல தவிக்கும் பொழுது, பல்வேறு நஷ்டங்கள்ல தவிக்கும் பொழுது அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன இருக்கும் பார்த்தா, மனிதன் பொறுமையை இழப்பதினால் ஏற்படும். உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, நம்மள நிறைய பேர் சொல்லுகிற ஒரு அறிவுரை என்ன,
மனுஷன் ஒரு ஆள் தோல்வி சந்திக்கும் பொழுது, ஒரு ஆள் நெருக்கடியா இருக்கும் பொழுது, ஒரு ஆள் கவலையா இருக்கும் பொழுது நம்ம முதல்ல சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்கள் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்கள். உதாரணத்துக்கு ஒரு ஆளு கடையை திறந்துருவாரு. திடீர்னு கடையை திறந்து வியாபாரம் செய்யும் பொழுது திடீர்னு வியாபாரத்துல இழப்பாயிரும். ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் முதல்ல போட்டு ஒரு கடையை திறந்து வியாபாரம் செய்வாரு. திடீர்னு பார்த்தா அந்த வியாபாரத்துல இழப்பு ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டுரும். அப்படி வியாபாரத்துல ஒரு ஆள் இழப்பு ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டு வந்து நிற்கும் பொழுது அந்த நபருக்கு நம்ம சொல்ற முதல் அறிவுரை என்னவா இருக்கும்? கொஞ்சம் பொறுமையா இருந்துக்க கூடாதா? கொஞ்சம் நிதானமா யோசிக்க கூடாதா? ஒரு கடை திறக்க போறோம், ஒரு வியாபாரம் செய்ய போறோம். இந்த இடத்துல கடை வச்சா, இந்த இடத்துல வியாபாரம் செஞ்சா நல்லா ஓடுமா? மக்களுடைய வருகை இருக்குதா? மக்கள் வருவாங்களா? பொருள் வாங்குவாங்களா? கொஞ்சம் நிதானமா யோசிக்க கூடாதா? கொஞ்சம் பொறுமையை யோசிக்க கூடாதா? வியாபாரத்துல ஒருத்தர் இழப்பை சந்திக்கும் பொழுது நம்ம சொல்ற முதல் அறிவுரை என்ன? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? கொஞ்சம் நிதானமா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்லுவோம். கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனையா இருக்கும் பொழுது, கணவன் மனைவி பிரிஞ்சு நிற்கும் பொழுது நம்ம சொல்ற முதல் அறிவுரை என்ன? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீல, கொஞ்சம் சண்டை வரும் பொழுது, கொஞ்சம் வாய் தகராறு ஆகும் பொழுது, கொஞ்சம் வாய் பிரச்சனை ஏற்படும் பொழுது கொஞ்சம் நீ பொறுத்து போயிருக்க கூடாதா? கொஞ்சம் நிதானமா இருந்திருக்க கூடாதா? கணவன் மனைவி பிரிஞ்சு நிற்கும் பொழுதும் அந்த இடத்துல சொல்ற அறிவுரை என்ன? பொறுமையா இருந்திருக்க கூடாதா? நிதானமா இருந்திருக்க கூடாதா? இதைதான் நம்ம எல்லோருமே சொல்லுவோம். சில நபர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க? தவற உணரும் பொழுது கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் ஆயிரும். கணவன் வந்து சொல்லுகிற, மனைவி வந்து சொல்லுகிற வார்த்தை என்ன? எனக்கு கணவனுக்கு மத்தியில பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் அந்த இடத்துல பொறுமை மீறிட்டேன், கொஞ்சம் பொறுமையா இருந்தா, கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா எனக்கு என் மனைவிக்கு மத்தியில எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், கொஞ்சம் நிதானத்தை இழந்துட்டேன். இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகளுக்கு, பல்வேறு சிரமங்களுக்கு அடிப்படையாக என்ன இருக்குதுன்னு பார்த்தா மனிதன் பொறுமையை நிதானத்தை இழப்பதனால். அதனாலதான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் மூமின்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் நிதானத்தோடு என்று பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். எடுத்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், இதற்கு முன்னாடி இருக்கிற தூதர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் இந்த போதனையை திரும்ப 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 சொல்வதற்கான அடிப்படையான காரணம் என்னன்னா, எந்த ஒரு மனிதன் பொறுமை இல்லாமல் இருக்கிறானோ, நிதானம் இல்லாமல் இருக்கிறானோ, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களையும் பல்வேறு துயரங்களையும் பல்வேறு கஷ்டங்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த அளவுக்குனா, சில நேரங்கள்ல இறைவனுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் மறுத்து அல்லாஹ் சொன்ன பல்வேறு சட்டத்திட்டங்களை நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் மாறுகிறான். அதனாலதான் அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் திரும்ப 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 பொறுமையை பற்றி சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏராளமான அறிவுரை சொன்னார்கள். அந்த அறிவுரைகளில் தன்னுடைய தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மிக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா? உங்களுக்கு சோதனைகள் வரும், உங்களுக்கு நெருக்கடிகள் வரும், உங்களுக்கு துன்பங்கள் வரும், அந்த நேரத்தில் பொறுமையாக இருங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாக இருங்கள். ஏன்? ஒரு மனிதன் பொறுமையை இழக்கும் பொழுது, நிதானத்தை இழக்கும் பொழுது எந்த அளவுக்கு மாறிவிடுகிறான் என்றால் இறை நிராகரிப்பு கூட அவனுடைய வாழ்க்கையில் வந்துவிடும், பல்வேறு துன்பத்திற்கு அவன் ஆளாகிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருந்தும் காட்டினார்கள். உதாரணத்துக்கு சில சம்பவங்கள். எந்த அளவுக்கு இந்த பொறுமையை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னா, நிதானம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு துன்பங்கள் துயரங்கள் வரும் அப்படின்னா ஏராளமான சிரமத்தை சந்திப்போம் என்பதற்கான ஒரே ஒரு சான்று. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் போர்க்களத்துக்கு போறாங்க. அப்படி ஹந்தக் போர்க்களத்துக்கு போகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்றாங்க, சஹாபாக்களும் போர் செய்கிறார்கள். அப்படி போர் செய்கிற பொழுது ஒரே ஒரு சஹாபி மட்டும் ரொம்ப வீரதீரமா போர் செய்கிறார். எந்த அளவுக்கு போர்னா,
மற்ற சஹாபாக்கள்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். என்னப்பா இவர் இந்த அளவுக்கு போர் செய்கிறார, இந்த அளவுக்கு வீரமா போர் செய்கிறார், இவர் மாதிரி யாருமே போர் செய்ய முடியாது, இவர் மாதிரி யாருமே சண்டை போட முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வீரதீரமா போர் செய்கிறார். எல்லா முஸ்லிம்களும் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க. எல்லா எதிரிகளையும் அப்படியே வெட்டி வீழ்த்திட்டே இருக்கிறாரு. அவ்வளவு வீரதீரமா போர் செய்கிற அந்த நபித்தோழரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவர் நரகவாசி, இவர் நரகத்துக்கு போகக்கூடியவர். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஒரு நபித்தோழர் எதிரிகளுக்கு முன்னாடி நின்று ஒவ்வொரு எதிரிகளையும் வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறாரு. அவ்வளவு வீரதீரமா போர் செய்கிறாரு. சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் நரகவாசி, இவர் நரகத்துக்கு போகக்கூடியவர். ஒரு சஹாபி அப்படியே அந்த நபித்தோழரை பின்தொடர்ந்தே வர்றாரு. ஏன் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கிறாரு, எதிரிகளோடு சண்டை போடுறாரு, இவர் சொர்க்கத்துக்கு தானே போகணும், இவர் ஜிஹாது வாசி தானே, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இவரை நரகவாசி என்று சொன்னார்கள்? என்ன காரணம்? ஒரு சஹாபி அந்த நபித்தோழரை பின்தொடர்ந்தே போறாரு. பின்தொடர்ந்து போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நரகவாசின்னு சொன்னார்ல, அதே மாதிரி அந்த சஹாபி என்ன செய்யறாருன்னா, அவ்வளவு எதிரிகளை வெட்டி வீழ்த்தியவர், அவ்வளவு வீரதீரமாக போர் செய்தவர் அந்த நபித்தோழர் தான் இறப்பதற்கு ஒரு சிறிது நேரத்துக்கு முன்னாடி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவரே மௌத்தா இருப்பாரு. அந்த வெட்டு காயங்கள், எதிரிகள் வெட்டி அந்த காயத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் கடைசி நிமிடத்தில் அந்த பொறுமை, அந்த நிதானம் இல்லாமல் எந்த அளவுக்கு மாறுறார் அப்படின்னா, தன்னுடைய வாளை கீழே ஊன்றி அந்த வாளில் தன்னுடைய உடம்பை சாய்த்து விடுகிறார். சாய்த்தால் தற்கொலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, இவர் நரகவாசி, நரகத்திற்கு போகக்கூடியவர் என்று. அவ்வளவு வீரதீரமாக போர் செய்த ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்ய வந்த நபர், பல எதிரிகளை வெட்டி வீழ்த்தியவர், அவர் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ் சொன்ன அந்த பொறுமையை ஒரு கட்டத்தில் மீண்ட காரணத்தினால், கொஞ்சம் நிதானத்தை இழந்த காரணத்தினால், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்சம் பொறுத்திருந்தா, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்சம் நிதானமாக இருந்தார், அவர் ஜிஹாது வாசி. எந்த விதமான கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போயிருப்பாரு. ஆனால் கடைசி நேரத்துல கொஞ்சம் பொறுமை இல்லாத காரணத்தினால், கொஞ்சம் நிதானத்தை இழந்த காரணத்தினால் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக் கொள்கிறார், தற்கொலை செய்து கொள்கிறார். கடைசியில் நரகவாசி என்று அல்லாஹுவால் தீர்ப்பளிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை அப்படியே யோசிச்சு பாருங்க. அவர் நரகவாசியா ஆறதுக்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைச்சாரா? இறைவனை மறுத்தாரா? அல்லாஹ்வுடைய தூதரை மறுத்தாரா? எந்த இதுமே இல்ல. அல்லாஹ்வை நம்பி இருந்தார், தூதரை நம்பி இருந்தார். அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய வந்தவர், பல எதிரிகளை வெட்டி வீழ்த்தியவர். ஏன் நரகத்துக்கு போனார்? ஏன் நரகவாசியாக மாறினார்? அவருடைய வாழ்க்கையில கடைசி நேரத்தில் இல்ல ஒரே ஒரு காரணம், அந்த நிதானம். எல்லாமே தெரியும். தற்கொலை செய்தால் நரகம் தெரியும், தற்கொலை செய்தால் நிரந்தரமாக நரகத்தில் இருப்போம் என்று தெரியும், தற்கொலை செய்தால் நாம் செய்த அனைத்து நன்மைகளும் நாசமாய் போய்விடும் என்று தெரியும். தெரிந்தும் கூட அந்த நிதானம் அவருடைய வாழ்க்கையில் இல்லாததனால் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கொண்டு அனைத்து நன்மைகளை நாசமாக்கி நரகவாசியாக மாறினார். யோசித்து பாருங்க, அவருடைய வாழ்க்கையில இல்லாத பொறுமை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அதிகமாக அறிவுறுத்திய ஒரு விஷயம், நீங்கள் பொறுமையாக இருங்கள், நிதானமாக இருங்கள். காரணம் என்ன? பொறுமை நிதானம் இல்லை என்றால் ஒட்டுமொத்த நன்மையும் அழியக்கூடிய அளவுக்கு காரியத்தை நம்ம செய்வோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த பொறுமை நிதானம் இல்லாதனால் எந்த அளவுக்கு பெரிய விபரீதம் ஏற்பட்டுச்சு என்பதற்கான ஒரு அழகிய வரலாறு. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போய் இருக்கிறாங்க. அப்படி மௌத்தா போய் கிடக்கும் பொழுது, அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போய் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் பெரும் ஆச்சரியத்துக்கு கவலையில் அப்படியே
இருந்த இடமே தெரியாம ஸ்தம்பித்து போய் நிக்கிறாங்க. அவ்வளோ ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே பின்பற்றி வந்த தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமலே அப்படி திகைத்து நிற்கிறார்கள். அப்படி நிற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போயிட்டாங்க. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்றாங்களோ அவருடைய கழுத்தை நான் வெட்டிடுவேன்கிறார். இது நம்ம ஆக்ரோஷமா சொல்லுவாங்க, உமர் எவ்வளவு பெரிய ஆக்ரோஷம் உள்ளவர் அப்படின்னு பேசுவாங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படையவே உடைக்கக்கூடிய வார்த்தை, இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு எதிரான வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது மௌத்தா போயிட்டார்னு சொல்றீங்களோ அவருடைய கழுத்தை நான் வெட்டி விடுவேன். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மௌத்தே கிடையாது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலன்னு சொல்றாரு. இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கே மாற்றம். இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூது, அல்லாஹ்தான் என்றென்றும் உயிரோடு இருப்பவன். அல்லாஹ்வை தவிர மற்ற அனைவர்களும் மரணிப்பார்கள். எல்லா மனுஷனுக்கும் மௌத்து வரும். இதற்கு முன்னாடி எத்தனையோ தூதர் இருந்தார்கள், எத்தனையோ தூதர்கள் மௌத்தா போனார்கள். முகமது மௌத்தா போவாரு. அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது உள்ள அந்த பாசத்துல, ரசூலுல்லாஹி மீது உள்ள அந்த நேசம் பொறுமையை இழக்க வைக்கிறது, நிதானத்தை உடைக்கிறது. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போகல, ரசூலுல்லாஹ்க்கு மௌத்தே இல்லை, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விட்டு வெளியே போறார். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நிதானத்தோடு பொறுமையோடு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இதற்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள், அத்தனை தூதர்களும் மரணித்து விட்டார்கள். இதோ முகமது அவரும் மரணித்து விட்டார் சொல்லிட்டு தன்னுடைய தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள், மன் கான யாபுது முஹம்மதன், யார் முகம்மதை வணங்கினீர்களோ, யார் முகம்மதை வழிபட்டீர்களோ அறிந்து கொள்ளுங்கள், இன்ன முஹம்மதன் கது மாத்த, முகம்மது மௌத்தா போயிட்டாரு, முகம்மதுடைய உடம்பில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள், மன் கான யாபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்கினீர்களோ, யார் அல்லாஹ்வை வழிபட்டீர்களோ அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூது, அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு மரணமே இல்லை. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹுடைய கையிலிருந்து அந்த வாள் கீழே விழுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கதறுகிறார்கள், அழுகிறார்கள். இந்த வசனம் ஏற்கனவே எனக்கு தெரியும், இந்த வசனத்தை நான் மனனம் செய்திருக்கிறேன், இந்த வசனத்தை நான் படித்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, என்னுடைய நிதானம் இழந்து விட்டேன், நான் பொறுமை இழந்து விட்டேன். நபிகளார் மீது உள்ள பாசம், நபிகளார் மீது உள்ள நேசம் இந்த பொறுமையும் நிதானத்தையும் உடைத்து விட்டது. உமர் ரலியல்லாஹுடைய கையிலிருந்து இந்த வாள் கீழே விழுகிறது. யோசித்து பாருங்க, வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு மாதிரி இஸ்லாத்துக்காக பாடுபட்ட ஒரு சஹாபி பார்க்க முடியுமா? அவ்வளவு போர் செய்தவர், இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்ட ஒரு நபித்தோழர். இஸ்லாமிய வரலாற்றில் தியாகம் என்றால் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய தியாகத்துக்கு சொந்தக்கார ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அவர்கள். இறைவன் எந்த பொறுமையை திரும்ப திரும்ப இறைநம்பிக்கையாளர்களுக்கு சொன்னானோ, எந்த நிதானத்தை திருமறை குர்ஆன் நெடுகிலும் சொன்னானோ, அந்த நிதானம் அந்த பொறுமையை ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை இழந்த காரணத்தினால இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக பேச வைத்தது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையை உடைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போகல என்கிற கருத்தை பேச வைத்து இந்த பொறுமை நிதானம் இல்லாதனாலதான். இந்த பொறுமை இல்லாம போயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த நிதானம் இல்லைன்னு வைங்களேன், பல நன்மைகளை இழக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடுவோம். பல நன்மைகளை அழிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான வார்த்தையை பேச யோசித்து பாருங்க.
மனிதன் பொறுமை இழக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல ஒன்று என்னன்னா, சோதனை வரும் பொழுது பொறுமை இழந்துருவோம். சந்தோஷமா இருக்கும் பொழுது நிதானமா இருப்போம். ஒரு சோதனை வந்துருச்சுன்னா மனுஷனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை யோசித்து பாருங்க. சில நபர்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைலாம் ஒட்டுமொத்த ஈமானையும் உடைக்கக்கூடிய வார்த்தை இங்க சொல்லுவோம். ஒரு குழந்தை மௌத்தாயிருச்சு, நம்ம வீட்டுல பாசமா வளர்த்த ஒரு குழந்தை திடீர்னு மவுத்துன்னு வைங்களேன், உடனே நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை, பச்சை குழந்தைய அல்லாஹ் மௌத்தாக்கிட்டானே, 2 வயசு குழந்தைய அல்லாஹ் தூக்கிட்டு போயிட்டானே, அல்லாஹ்வுக்குலாம் மனசாட்சி இருக்குதா? அல்லாஹ்வுக்குலாம் இரக்கம் இருக்குதா? அல்லாஹ் இப்படி அநியாயம் பண்ணிட்டானே, இந்த வார்த்தையை சொல்றோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இறப்பு வீடுகளிலேயும் சின்ன குழந்தைய பறி கொடுத்த தாய் அவருடைய வாயிலிருந்து வருகிறது, அல்லாஹ்வுக்கு மனசாட்சி இல்ல, அல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்ல, அல்லாஹ் என்னுடைய பச்சை குழந்தைய எடுத்துட்டு போயிட்டான். இவ்வளவு பெரிய அநியாயமான வார்த்தை. எந்த வார்த்தையை சொன்னால் ஒட்டுமொத்த நன்மையும் அளிக்கப்படுமோ அந்த மாதிரியான வார்த்தை. அல்லாஹை பார்த்து அல்லாஹ்வை அநியாயக்காரன் என்று சொல்கிற மூமின்கள், அல்லாஹை பார்த்து அல்லாஹ்வுக்கு மனசாட்சி இல்லை என்று சொல்கிற மூமின்கள். காரணம் என்ன? எந்த இடத்துல பொறுமையாக இருக்க வேண்டுமோ, எந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக நிதானமாக இருக்க வேண்டுமோ, அந்த இடத்துல அந்த பொறுமையும் நிதானத்தையும் இழப்பதினால் அல்லாஹ்வை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மனிதன் மாறி விடுவான். வியாபாரத்தில் நஷ்டம் தொடர்ச்சியாக அல்லாஹ் இழப்ப தரும் பொழுது மனுஷன் சொல்ற வார்த்தை என்ன? அல்லாஹ் என்ன பார்க்கிறதே இல்லை, இவ்வளவு துன்பத்தை துயரத்தை அல்லாஹ் தந்துகிட்டே இருக்கிறான், ஏன் அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறான், ஏன் அல்லாஹ் என்னை இப்படி கைவிட்டுட்டான்? இந்த மாதிரியான வார்த்தையை சொல்ல ஆரம்பித்து விடுவோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பொறுமையாக இருங்கள். وَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ. மூமின்களே, பசியை கொடுத்து சோதிப்போம், பட்டினியால் உங்களை சோதிப்போம், பொருளாதாரத்தை அழித்து சோதிப்போம், உயிர்களை எடுத்து சோதிப்போம். வபஷிரி சாபிரீன். அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வுக்காக நிதானமாக இருக்கிறார்கள், என்னுடைய இறைவன் என்னை சோதிக்கிறான், என்னுடைய இறைவன் என்னை துன்பப்படுத்துகிறான், என்னுடைய இறைவன் எனக்கு நெருக்கடி தருகிறான், அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையாக இருப்பேன், அல்லாஹ்வுக்காக நான் நிதானமாக இருப்பேன் என்று யார் பொறுமையா இருக்கிறார்களோ அந்த பொறுமையாளர்களுக்கு நபியே சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகிறான். இந்த பொறுமையும் இந்த நிதானமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் பொறுமையை கையாளுகிறேனா? ஒரு நிர்வாகம் செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில பொறுமையும் நிதானம் இருக்குதா? ஒரு நபரிடத்துல பேசும் பொழுது அவருடைய கருத்தை உள்வாங்கி பொறுமையாக நிதானமாக பதில் சொல்கிறோமா? எடுத்தோம் கௌத்தம் என்று பேசுகிறோம், வார்த்தையில் சிலரை துன்பப்படுத்தி விடுகிறோம், காயப்படுத்தி விடுகிறோம். கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வர்றதுக்கான காரணம் இதுதான், பொறுமை நிதானம் இல்லாமல். தாய் தகப்பனுக்கு மத்தியில பிரச்சனை வருவதற்கு காரணம் பொறுமையும் நிதானம் இல்லாமல். அடிப்படையே அதுதான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையை போதித்தார்கள், பொறுமையோடு வாழ்ந்தும் காட்டினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குழந்தை மௌத்தா போகும் பொழுது, இப்ராஹிமுடைய அந்த மரணம், பச்சை குழந்தை, அந்த குழந்தை மௌத்தா போகும் பொழுது நபிகளாருடைய நிலை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இன்னம ஸப்ரு இந்த ஷதுமத்தில் ஊலா. பொறுமைனா என்ன தெரியுமா? நிதானம்னா என்ன தெரியுமா? ஆரம்பத்துல பொறுமையாக இருக்கணும், அதனுடைய ஆரம்பமே பொறுமையாக இருக்கணும், அதுதான் பொறுமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தும் காட்டினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குழந்தை மௌத்தா போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தைய கையில தூக்கி வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் இருந்து தண்ணீர் அப்படியே ஓடுகிறது. அவ்வளவு கவலை. சின்ன குழந்தை, யோசிச்சு பாருங்க. ஒரு 60 வயசு ஆள் மௌத்தா போனால இன்னைக்கு நம்மால தாங்க முடியல, அவ்வளவு மனசு இறுக்கமா இருக்குது. பச்சை குழந்தையை பறி கொடுத்த ரசூலுல்லாஹ் கண்ணில் இருந்து தண்ணீர் ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் ஐன ததுமா, என்னுடைய கண்ணில் இருந்து தண்ணீர் ஓடுகிறது. வல் கல்ப யஹ்சுன், என்னுடைய உள்ளம் இறுகிவிட்டது, என்ன செய்யனே தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க, இப்ராஹிமே
உன்னை எவ்வளவு பாசமா வளர்த்தேன், எவ்வளவு அன்பா வளர்த்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டிய, உன்னுடைய பிரிவை என்னால தாங்க முடியல, என்னுடைய உள்ளம் இறுகி விட்டது அப்படின்னா என்ன என்ன செய்யன்னு தெரியல. அவ்வளவு கவலை, அவ்வளவு துன்பம். அந்த துன்பத்தின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா நகூலு இல்லாமா யர்லா ரப்புனா. துன்பம் தான், கவலைதான், இழப்பு தான், இருந்தாலும் என்னுடைய இறைவன் எந்த வார்த்தையை பொருந்து கொள்ள மாட்டானோ அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். நான் பொறுமையாக இருப்பேன், நிதானமாக இருப்பேன். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, என் மகன் இழந்துட்டாரு, என் மகன் மௌத்தா போனது கவலை தான், துன்பம் தான், இழப்பு தான், என்னுடைய உள்ளம் இறுகிவிட்டது. ஆனாலும் என்னுடைய இறைவன் எந்த வார்த்தையை பொருந்து கொள்ள மாட்டானோ அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், நான் பொறுமையாக இருப்பேன், நிதானமாக இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துன்பத்தின் பொழுது நிதானமாக இருந்தார்கள், துன்பத்தின் பொழுது பொறுமையை கடைபிடித்தார்கள். இந்த பொறுமையும் இந்த நிதானமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் சோதனையின் பொழுது அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்கிறோம், நெருக்கடியின் பொழுது எத்தனை பேர் நிதானமா இருக்கிறோம். சோதனை நெருக்கடி வந்துருச்சுன்னா மனதை தளர விட்டுட்டு இறைவனை பார்த்து கேள்வி கேட்கிறோம், இறைவன் மீதான நம்பிக்கை இழக்கிறோம், பல்வேறு மன சங்கடத்துக்கு ஆளாய் விழுகிறோம். சில பேர்னா என்னடா வாழ்க்கை இது, பேசாம மௌத்தா பேரலாம், வாழ்றதுக்கு பேசாம செத்துறலாம், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் பலவீனமான வார்த்தை. எவ்வளவு துன்பம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக நான் நிதானமாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான். அந்த எண்ணத்தோடு யார் பொறுமையாகவும் நிதானமாக இருக்கிறார்களோ அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறான், வபஷிர் ஸாபிரீன். நபியே, அந்த பொறுமையாளர்களுக்கும் அந்த நிதானவாதிகளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு நெருக்கடிகள், சோதனைகள், துன்பங்கள் வரும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற உரையில் பொறுமை சார்ந்த சில உதாரணங்களை பார்ப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சிறிய விஷயம். பொதுவாக இந்த மார்க்க பிரச்சாரத்தை பொறுத்தளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை, இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற இந்த பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா முஸ்லிம்கள் மீதும் கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். ஏன் இந்த தகவலை நான் பதிவு செய்யணும் அப்படின்னா, இந்த மார்க்க பிரச்சாரம் செய்கிறது அதுக்கென்று சில ஆலிம்கள், படித்தவர்கள், அவர்கள் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு தான் இது கடமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை நிறைய இளைஞர்களுக்கு மத்தியில, நிறைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி பேருரையில சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பல்லிகு அன்னி வலவு ஆயத்தன். தோழர்களே, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் செவியுற்றாலும் கேட்டாலும் அந்த செய்தியை பிற மக்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க எடுத்து சொல்லுங்கள். ஒரு செய்தியை நீங்க கேட்கிறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா அந்த செய்தியை பிற மக்களுக்கு என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது கடமையாக ஆக்கினார்கள். இந்த ஏகத்துவ கொள்கையை, இஸ்லாமிய மார்க்கத்தை, நபிகளாருடைய பொன்மொழிகளை பிற மக்களுக்கு சொல்லுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. அதை பற்றி நாளை மறுமை நாள்ல விசாரிக்கப்படுவோம். ஆனா இன்றைக்கு நிறைய மக்கள் அதற்கென்று ஒரு தாவாக்குள் இருக்கிறது, அதற்கென்று ஒரு இமாம்கள் இருக்கிறாங்க, அதற்கென்று ஜமாத் இருக்கிறது, அவர்கள் தான் பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிற சிந்தனையில நிறைய மக்கள், நிறைய முஸ்லிம்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான இஸ்லாமிய பிரச்சாரமும் செய்யாமலே இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க, முஸ்லீம்களுடைய
இன்னைக்கு அழகான ஒரு தாவாக்களும் நம்ம பயன்படுத்துகிற அந்த மொபைல் போன், அதுல உள்ள இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிற தாவாக்களத்திற்கான ஒரு பெரிய அருள்கொடை. இன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸ் நீங்க எடுத்து பாருங்க. இளைஞர்களுடைய ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, பெண்களுடைய ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, பெரியவர்களுடைய ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, பயனற்ற பல்வேறு ஸ்டேட்டஸ்களை நம்ம வைக்கிறோம். சில நபர்கள்லாம் பார்த்தா சினிமா பாடல்களை, சினிமா நடிகர்களுடைய கருத்துக்களை, அவர்கள் செய்கிற அந்த தீய காரியங்களை இதை மக்களுக்கு மத்தியில் நம்ம பரப்புகிறோம். யோசித்து பாருங்க, எத்தனை இளைஞர்கள் குர்ஆன் வசனத்தை மக்கள் பார்க்கணும், படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸ்டேட்டஸ் வைக்கிற நபர்கள் எத்தனை பேர்? எத்தனை நபர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் எடுத்து சொல்லுவோம், இந்த பயானை எடுத்து சொல்லுவோம், அந்த நோக்கத்துல வைக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர்? யோசிச்சு பாருங்க. நீங்க வைக்கிற இந்த தாவா இருக்குதுல, நிறைய நபர்களுக்கு மாற்றம் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு சமயம், ஒரு ஊர்ல ஒரு மாற்று மத சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம், பின்னணி என்னன்னு பார்த்தா, அவருடைய முஸ்லிம் நண்பர் அவர்கிட்ட போய் தாவா செய்யற, அவர்கிட்ட போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லல, என் மார்க்கம் இப்படிப்பட்ட மார்க்கம் அதெல்லாம் சொல்லல. அவர் வைக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டே வர்றாரு. குர்ஆன் வசனத்தை பார்க்கிறாரு, ஹதீஸை பார்க்கிறாரு, மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைகளை பார்க்கிறாரு. அந்த வசனத்தை பார்த்து 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 ஒவ்வொரு கருத்துக்களுமே அவருடைய உள்ளத்துல ஆழமாக பதியப்படுகிறது. இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொல்றாரு, நான் வந்ததுக்கான காரணம் இவர் வைத்த அந்த ஸ்டேட்டஸ் தான். அதன் மூலம் வந்து அந்த வசனத்தை, குர்ஆன் வசனத்தை, செய்திகளை பார்த்தேன், படித்தேன், அது என்னுடைய உள்ளத்தை ஈர்த்துச்சு. இந்த மாதிரி இந்த தாவாக்களை கூட நம்ம நிறைய நபர்கள் என்ன செய்கிறோம், பண்ணாமல் இருக்கிறோம். அப்ப இதை சொல்வதற்கான காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் தாவாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாஹ் ஒரு கடமையா ஆக்கியிருக்கிறார்கள். உங்களால் முடிந்த இந்த தாவாக்கள் என்ன செய்யுங்க, கூடுதல் கவனம் செலுத்துங்க. நம்ம பயன்படுத்துகிற மேடையில் ஏறி பேசாவிட்டாலும் சரி, பயான் பேச தெரியல அப்படிங்கிற அளவுக்கு போகாட்டா கூட, நீ பயன்படுத்துகிற மொபைல்ல கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வசனங்களை, குர்ஆன் வசனங்களை எளிமையாக என்ன செய்யலாம், அழைப்பு செய்யலாம். அதுல கூடுதல் கவனத்தோடு இருங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.